திருச்செந்தூரில் குடமுழுக்கு தமிழில் தான் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்துச்சு. உயர்நீதிமன்ற உத்தரவு வந்துருச்சு. இதனுடைய வெற்றியின் முழு காரணம் திமுகன்னு சொல்லுவாங்க. உண்மையாலும் தமிழ் தேசிய இயக்கங்கள் இத்தனை ஆண்டு போராட்டம், குறிப்பாக இப்போதைய வெற்றிக்கும் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசிய பேரியக்கம் மட்டும்தான் காரணம். வேறு எந்த காரணமும் யாரும் கிடையாது. திமுக காரணம் சொல்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் சமஸ்கிருதம் தான் நடந்திருக்கு. இப்போ தமிழ் தேசிய பேரியக்கங்கள் நாம் தமிழர் கட்சி தெய்வ தமிழர் பேரவையில் கூடி போராடி போன ஆட்சியில் இந்து அறநிலையத்துறை ஏதோ இருக்குதோ அதெல்லாம் தமிழ் தான் குடமுழுக்கு போராடி அந்த இதே வாங்கினான். இப்போ அந்த சட்டத்தை வாங்கினான். இப்போ அந்த சட்டம் இருக்கையிலேயே சமஸ்கிருதம் நடத்துறீங்க. அப்போ நீங்கள் யாருக்கானவர்கள்? நாங்கள் போராட்டம் பண்ணி தமிழ் தான் நடத்தான்னு பெரிய பொதுக்கூட்டம் மூட்டி எல்லாத்தையும் பெரிய பேச்சு பொருள் ஆக்குனதுக்கப்புறம் தமிழிலும் நொட்டுறீங்க. அப்புறம் நீங்கள் எப்படி தமிழுக்காக இன்னொருத்தர் பேசுகிற தமிழுக்காக தமிழுக்காக 5 முறை முதல்வர் ஆனவர்களாவா கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் ஏன் சமஸ்கிருதம் இத்தனை கோயிலில் இங்கே எத்தனை பேர் இருக்கிறான்? சமஸ்கிருதம் மொழி செத்துப்போன மொழி இங்கே எத்தனை பேர் இருக்கிறான்? அந்த மொழியில் எதுக்கு ஆச்சரியம் பண்ணுறேன்? முதல் மொழி மூத்த மொழி எங்கள் மொழியில் பண்ணுற ஓட்டு போட்டு அந்த மொழியில் எதுக்காக பண்ணுறேன்? இப்போ நடந்த முருகன் மாநாட்டிலே அதை பற்றி பேசலை, தமிழை பற்றி பேசலை. தமிழில் அர்ச்சனை பண்ணணும், தமிழில் குடமுழுக்கு பண்ணான்னு சொல்லிட்டு பேச மாட்டாங்க. ஏன்னா ஆரியத்தால் கட்டமைக்கப்பட்டது ஆர்எஸ்எஸ். அவங்களுக்கு கைப்பார்வையாக கூட நிற்க தான் திமுக இங்கே எதிர்ப்பு மனநிலையை உருவாக்கி அதை அப்படியே இது பண்ணி விட்டுக்கிறதுக்கு தான். ஏன் மாற்றலை? சமஸ்கிருதம் தமிழில் அர்ச்சனை இன்னும் பண்ணாங்க. இந்த போராட்டம் இவ்வளோ பெரிய பேச்சு பொருள் மறுபடியும் தமிழிலும் சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் தனியாக குடும்பத்துக்கு தமிழில் மட்டும்தான் நடத்துவோம், முருகன் எங்கே வரான்னு பார்த்துக்கன்னு சொல்லிவிட்டு பெரிய இதை அறிவிச்சதுக்கப்புறம் தான் வேறு வழி இல்லாமல் இப்போ தமிழ்னு சொல்லிவிட்டு அறிவிச்சுக்கிறீங்க.